செய்கிறான். இரண்டாவது சிலரை என்ன செய்யறானா, ஏவி விடுகிறான். அதான் ஒரு அருமையான பிரதர் சொன்னார், பாஸ்டர் நான் சும்மா தான் பாஸ்டர் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு நான் பாட்டுக்கு சும்மா நிக்கிறேன், ஒருத்த வந்து என் முன்னாடி தானா நின்று என் மேல கெட்ட வார்த்தை போடுறான் பாஸ்டர், நான் என்ன பாஸ்டர் செய்யறதுன்னு. அவன் நான் சொல்றேன் போப்பா வேணாப்பா அப்படின்னா அவன் மறுபடியும் என்கிட்ட என்ன செய்யறானா, என்கிட்டே வம்போறான். எனக்கு அவனுக்கு யாருன்னே தெரியாது, நான் இன்னாரு நான் அவரு இப்படின்லாம் சொல்றான் பாஸ்டர் அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, நான் ஒன்று அறிந்து கொள்கிறேன், தேவ பிள்ளைகளை எப்படியாவது சண்டைக்கு இழுத்து எதையாவது பேச வச்சு அந்த குடும்பத்தை பிரிக்கணும், இல்லைன்னா அந்த பிள்ளைகள் வெட்கப்படணும். ஒருவேளை அவர் இறங்கி கை கலப்பா மாறும்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கிறிஸ்தவன் எங்க நின்று சண்டை போடுறான், ரோட்ல நின்று சண்டை, இப்படித்தானே சொல்லுவாங்க. இதுக்குதான் அந்த அவன் பொல்லாதவன் ஏவுறான், இதுக்குதான் குடும்பத்துக்குள்ள உள்ள வர பார்க்கிறான், இதுக்குதான் உங்களை அவமானப்படுத்துவதற்காகவே அவன் செயல்படுகிறான். அப்ப நான் சொன்னேன், இல்ல பிரதர், அந்த ஏவுதல் வேற பொல்லாத வழியில வரும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவரே இதிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்ள கிருபை தாங்கப்பா, இதிலிருந்து பின்வாங்கி ஆண்டவரே அமைதியா வந்துட கிருபை தாங்க ஆண்டவரே, என் வாய்க்கு ஒரு காவல் வைங்க ஆண்டவரே, அவைகளை சகித்துக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து நம் வர கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. முதலாவது குடும்பத்தை அவன் என்ன செய்யறான் பாருங்க, முதலாவது குடும்பத்துக்குள்ள எப்படி வந்தான், இந்த குடும்பத்தை வச்சே நம்ம பிசாசுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 3 and 4. 3-4 வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன், வாசிங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. போதும், நீங்க நல்லா கவனிங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முதலாவது குடும்பம் அது ஆதாமும் ஏவாளும் முதல் குடும்பம். ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்து அழகான ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு ஒரு குறைவு வைக்கல. நான் நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு இங்க இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவர் குறைவே வைக்கலங்க. எல்லா குடும்பத்தையும் அவர் நல்லா தான் வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்க வேணா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாம், ஆனா இந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே என்ன வைக்க மாட்டானா, குறைவு வைக்க மாட்டார். அவர் அவர்களுக்கான காரியத்தை செய்வார். இதே போல இந்த குடும்பத்தை நல்லபடியா சிருஷ்டித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். எல்லாத்தையும் சிருஷ்டித்து தான் இவங்களை கடைசியா சிருஷ்டித்தார். ஏன்னா இவனுக்கு எல்லாம் தேவைப்படும்ன்றதுனால தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு இவனை சிருஷ்டித்தார். இப்போ ஒரு நாள் தேவன் அந்த இடத்தில் இல்லை, கணவரும் அங்கு இல்லை. இந்த பிசாசு உள்ள வந்து ஸ்திரீ இடத்துல பேசுகிறார். இப்பொழுது வரும்போது எப்படி வந்தானா, சர்ப்பத்தை போல வந்தானா.